Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இன்று முதலமைச்சராக பதவியேற்ற விஜய் அவர்கள் கஜானா காலி என்ற ஒரு விமர்சனத்தை பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் இதற்கு பதிலளித்திருக்கிறார் தாவேகாவின் ஆதரவு கட்சி தலைவர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். கஜானா காலி என்று சொல்லி அச்சமூட்டுவது ஏற்புடையது அல்ல அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. கடன் சுமை குறைக்கப்பட வேண்டும், தமிழகத்தின் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும், அதை விட்டு கஜானா காலி என்று சொல்லக்கூடாது என்ற ஒரு இது விமர்சனமும் சொல்லலாமா அட்வைஸ்ன்னு சொல்லலாமான்னு தெரியல, அட்வைஸ்னே எடுத்துக்கலாம், ஒரு அறிவுரையை சொல்வது போல சொல்லியிருக்கிறார் தொல் திருமாவளவன் அவர்கள். தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் தற்பொழுது டெல்லி பயணப்பட்டிருக்கிறார். அங்கு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பல்வேறு கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். ஆட்சி நிர்வாகத்திற்கு உகந்ததாக இருக்காது. ஆகவே இது போன்ற தகவல்களை தருகிற போது அதிகாரிகள் மிகுந்த பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்று அப்படி வேண்டும். கடந்த அரசு வந்து கஜானா காலின்னு சொல்லியிருக்காரு. அந்த அரசுக்கு வந்து நீங்களும் சப்போர்ட்டிவா இருக்கீங்க, கடந்த அரசுக்கு நீங்க சப்போர்ட்டிவா இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அதை பத்தி தகவல்கள் தெரியுமா? கஜானா காலியாகுன்ற தகவல் வந்து உங்களுக்கு தெரியாமல இருந்திருக்கும்னு சொல்லிட்டு காலியா இல்லைங்கிறது எனக்கு மாதம். கடன் இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் தான் இருக்கிறது. 16வது நிதிக்குழு 15வது நிதிக்குழு நிர்ணயித்திருக்கிற வரம்புக்குள் தான் கடன் சுமை இருக்கிறது. ஏற்கனவே இருந்த கடன் சுமையில் குறைத்திருக்கிறார்கள், வட்டியை அசலை செலுத்தி இருக்கிறார்கள் என்றும் திமுக தரப்பில் சொல்லப்படுகிறது. இந்த இலவச மின்சாரம் தவிர 2 அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாரு. அதுல பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு அறிவிப்பு, போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு. இதுல என்ன அர்த்தமாக பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை, அதனால நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு ஆகுது. அதுவும் ஒரு விமர்சனம் தான் கடந்த 5 ஆண்டுகள் அரசுகள். அதே மாதிரி போதைப் பொருள் ஏற்கனவே பெண்களுக்கான பாதுகாப்பு படை இருக்கு, போதை தடுக்கிற படையும் இருக்கிறது. அதை கொஞ்சம் செம்மைப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதுக்காக இந்த புதிய பெயரை அவர்கள் சூட்டியிருக்கலாம். அதற்கான செயல் திட்டம் என்ன என்பது நமக்கு இனிமேல் தான் தெரிய வரும். பெண்களுக்கான பாதுகாப்பு படையும் போதைப் பொருள் தடுப்பு படையும் ஏற்கனவே வேறு பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கு. சார், மக்கள் வந்து புதிய அரசு தேர்ந்தெடுத்துக்கான வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கணும். பட் அதே சமயத்துல வந்து ஏற்கனவே இருந்த திமுக அரசு மக்கள் புறக்கணித்ததற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கூட்டணியில் இருந்த அவங்க மக்கள் வந்து திமுகவை புறக்கணித்ததற்கான காரணங்கள் என்ன, இல்ல திமுக வந்து குறைபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்டதற்கான காரணம்? தேர்தல் முடிவுகள் குறித்து ஏற்கனவே நாம் விரிவாக பேசிவிட்டோம். இப்போது திரும்ப பேச வேண்டிய ஒரு அவசியம் இருப்பதாக நான் கருதவில்லை. நாங்கள் அந்த கூட்டணியில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதல்வராக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துதான் தேர்தல் பிரச்சாரத்தை செய்தோம். அதன் அடிப்படையில் எங்கள் கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள். அதிமுகவுக்கும் அதே போல 1.25 கோடி அளவுக்கு வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள். இந்த 2 அணிக்கும் சேர்த்து 61% வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. இந்த 61% வாக்குகளும் சொல்லப்போனால் தாவேகாவினுடைய பிரச்சாரத்திற்கு எதிரான வாக்குகள் தான். ஓகே, சுவாரஸ்யமான நாளாக மாறி இருக்கிறது முதலமைச்சர் விஜயின் முதல் நாளிலேயே தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சையை தொடர்ந்து கஜானா காலின்ற விமர்சனத்திற்கான பதில்னு ஒரு ஹை டெம்போவில் போயிட்டுருக்கு முதல் நாளே. தொடர்ந்து நம்மிடையே அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளருமான ஜுபேர் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு ஜுபேர், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. முதல் நாள் எடுத்தோடனே இவ்வளவு சர்ச்சை அவசியமா? ஒரு நாள் லீனியண்டாக விடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, முதல்ல இந்த கஜானா காலி அப்படிங்கிற வார்த்தை பொதுமக்கள் மத்தியில ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். கடன் சுமை அதிகரித்திருக்கு, அதை வந்து சரி செய்யணுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. கடன் வாங்கி முன்னால் இருந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது அப்படின்னு உள்ள போய் அவங்க வந்து ஆராய்ந்து பார்த்ததுக்கு பிறகுதான் அவங்களுக்கு தெரியும். கடன் வாங்கி வேற எதுக்கும் பயன்படுத்திருக்கிறாங்களா, கடன் வாங்கி வளர்ச்சி திட்டங்களுக்காக பயன்படுத்திருக்காங்களா அப்படிங்கிறதா உள்ள போய் ஸ்டடி பண்ண பிறகுதான் தெரியும். எடுத்தோடனே கஜானா காலி அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திடும். அதுக்கு அந்த வார்த்தையை அவர் தவிர்த்திருக்கலாம். அதை சொன்னதுதான் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அதை தான் சொல்றாரு.
ரெண்டாவது தமிழ்தாய் வாழ்த்து சம்பந்தமான சர்ச்சை வந்து கலந்து போய்கிட்டு இருக்கு. அவருக்கு ஆதரவு கொடுத்த கட்சிகள் கூட அதை வந்து எதிர்த்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கு ஒரு தக்க விளக்கம் கொடுக்கல. ஏன்னா இப்போ ஒன்னு சொல்றாங்க, ரெண்டு தரப்பு சொல்றாங்க, இல்ல வந்து மத்திய அரசினுடைய ஒரு உத்தரவு இருக்கு, வந்தே மாதரம் பாடிட்டு அதுக்கு பிறகுதான் தமிழ்தாய் வாழ்த்து அப்புறம் தேசிய கீதம்ங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா கடந்த ஆட்சியில எல்லாம் ஒரு என்ன புரோட்டோகால் இருந்துச்சு, வழக்கம் இருந்துச்சுன்னா, ஒரு நிகழ்ச்சி தொடங்குறப்ப, அரசு நிகழ்ச்சி தொடங்குறப்ப தமிழ்தாய் வாழ்த்து, அதற்கு பிறகு முடிகிறப்ப தேசிய கீதம் அப்படிங்கிற ஒரு புரோட்டோகால் தான் நடைமுறை இருந்தது. இது முதல் முறையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடத்தியது பொதுப்படைத்துறை தான் நடத்துவாங்க. ஆளுநரை வந்து அங்க கெஸ்டா தான் வந்துட்டு போவாங்க. அப்ப இது கவர்னர் மாளிகையிலிருந்து வரப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷனா, இல்ல தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில் நடந்த குளறுபடியா, இல்ல இதுதான் ரூல்ஸ் அப்படிங்கிற ஒரு விளக்கம் இல்ல. அந்த விளக்கத்தை கொடுத்திருந்தா இந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கும். இல்ல தவறுதலாக நடந்திருக்கு, சரி செய்து கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட அது முற்றுப்புள்ளி வந்திருக்கும். ஆனா அதை சொல்லாத விட்டதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது ஒரு பேசு பொருளா மாறி பலரும் அது வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த மின்சாரம் 100 யூனிட் மின்சாரம்ங்கிற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விமர்சனமும் ஒரு சர்ச்சையும் வந்தது. ஆனா உடனே அதை ஏற்றுக்கொண்டு சரி செஞ்சுட்டாங்க. அதை நம்ம பாராட்டணும். ஒரு முதலில் ஏற்ற அரசாங்கம் அவர்கள் மீது வரக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை உடனடியாக சரி செய்து கொண்டு பழைய 100 யூனிட் மின்சாரமே தொடரும். அதே நேரத்தில் ரெண்டாவது அடுத்து வரக்கூடிய 200 யூனிட் மின்சாரம் 500 யூனிட் மின்சாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ள அடங்குங்கிற அந்த மாற்றி கொண்டதுங்கிறது உண்மையிலேயே மக்களினுடைய கோரிக்கையை உடனே ஏற்று அதை சரி செய்து கொண்ட அரசாங்கம், அதை பார்க்கணும், பாராட்டணும். ரெண்டாவது, முதலில் அவர் பதவியேற்றுக் கொண்டு பெரியார் திடலுக்கு போய் பெரியாருடைய சமாதிக்கு மரியாதை செலுத்தியது, அப்ப ஆசிரியர் வீரமணி அவர்களை சந்தித்ததெல்லாம் பார்க்கிறப்ப அவர் ஒரு அடையாளப்படுத்துறார். நானும் ஒரு திராவிட அரசியல், பெரியாரிய அரசியலை தான் கையில் எடுத்து கொண்டு போக போறேங்கிற ஒரு அடையாளப்படுத்துறார். அதுக்கு முதலில் வரவேற்கணும், பாராட்டணும். ஆனா அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கணும். ரைட். நன்றி திரு சுபேர், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க. கஜானா காலி என்று விஜய் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருந்தார் பதவியேற்பு விழாவிலே. அதற்கு தற்பொழுது திருமாவளவன் அவர்கள் தரப்பிலிருந்து அறிவுரை போன்ற ஒரு கருத்தானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கஜானா காலின்னு சொல்லி பயமுறுத்தாதீங்க, அதை தவிர்த்து தமிழகத்தின் வளர்ச்சியில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மாதிரியான ஒரு கருத்தை, ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கிறார் திருமாவளவன். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.